ஆண்டவருடைய சந்ததி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சந்ததி அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அர்த்தம். இதை நான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான வார்த்தையா நான் இதை பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வசனமா அப்படியே பார்த்துட்டு போயிடுவீங்களா, அல்லது இந்த வசனத்தினுடைய ஆழம், அதனுடைய கருத்து, அல்லது ஆண்டவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படிலாம் நீங்க பாக்குறீங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தையாகவே நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய சந்ததினா ஆண்டவருடைய ஆண்டவர்னா யாரு தெரியுமா? போன வாரம் அதை கவர் பண்ணோம்ல. ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அதோனாய் அப்படின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளார பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் என்று சொல்லப்படுகிற தேவனை குறிக்கிறதான வார்த்தை. ஆபிரகாம் முதல் அந்த வார்த்தையை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பயன்படுத்தினா கர்த்தராகிய ஆண்டவரே என்று சொல்லி, யெகோவா என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி அவன் சொன்னதான வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிட்டேன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஜனம், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லியாரு. சரி, அப்ப பிள்ளைகள் என்றால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்களை போல இருப்பார்கள் என்று சொல்லி அர்த்தம். பிள்ளைகள் என்றால் பெற்றோரை போன்றவர்கள் என்று சொல்லி அர்த்தம். நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். அப்படியே அப்பா மாதிரியே இல்லை, அம்மா மாதிரியே இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா பெற்றோர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா அதாவது அந்த ஸ்பீஷீஸை போல, அந்த வெரைட்டியை போல, அல்லது அந்த ரேஸை போல இருக்கும் என்று சொல்லி அர்த்தம். கழுகுனுடைய குஞ்சு கழுகு போல தானே இருக்கும், காக்கா போல இருக்காது, அப்படித்தானே? குயிலினுடைய குஞ்சு சின்னதுல ஒருவேளை தெரியாது. உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? குயில் தன்னுடைய முட்டைகள் எங்க போயிடுமா? ஏன் சின்னதுல தெரியாது. ஆனா வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா குயிலுக்கும் காக்கைக்கும் வித்தியாசம் தெரியும்ல. அதே மாதிரி தான் பயிறு களையும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தெரியாது, வளரும் போது தெரியும். பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா கழுகுனுடைய குஞ்சு கழுக போலதான் இருக்கும், சிங்கத்தினுடைய குட்டி சிங்கத்தை போலதான் இருக்கும், தென்னங்கன்று பனங்கன்ற போல இருக்காது, அப்படிதானே? அப்ப எந்த சீட்ல இருந்து என்ன வருதோ அது அதை போலதான் இருக்கும். அதை போல மனுஷனுடைய பிள்ளைன்னா எப்படி இருக்கும்? மனுஷனை போலதான் இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர்லாம் என்ன ஆயிடும்? கலப்பினம் ஆயிடும்ல. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒட்டு போட்டு மாங்காய், ஒட்டு போட்டு ஃபிளவர்ஸ், அனிமல்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஹைபிரிட் வெரைட்டிஸ். ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் அழிக்க சொல்லிட்டாரு. என்ன நீங்க ஜெனசிஸ் 6ஆம் அதிகாரத்துல போய் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கலப்பண்ணதை அழிக்க சொன்னார். ஆண்டவர் எப்பயுமே இதை என்கரேஜ் பண்றது கிடையாது. அப்போ ஆண்டவருடைய சந்ததி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க, ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு ரொம்ப ரொம்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பிள்ளைகள் பெற்றோரை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப பிள்ளைகள் என்றால் தகப்பனுடைய வாரிசுகள் என்று சொல்லி அர்த்தம், அல்லது தகப்பனால புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள், அல்லது அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க என்று சொல்லி அர்த்தம். வேதத்தின்படி பார்க்கும் பொழுது ஒருவரால் அவரை போல உண்டாக்கப்பட்டவர்கள் அல்லது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருவரால், நல்ல கவனிங்க, ஒருவரால், அப்படிதான் ஜெனசிஸ்ல பார்க்கிறோம், ஒருவரால் அவரை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள் அல்லது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அதுவும் பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆகும். அடுத்தது பாருங்க, மனுஷனுடைய பிள்ளை மனுஷனாய் காணப்படும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ல ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை பவுல் அப்போஸ்தலர் மூலமா வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 20, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே மனுஷன்ல இருந்து ஆண்டவர் தோன்ற பண்ணினார். அதான் ஒரே ரத்தத்தை தோன்ற பண்ணினார்னா ஒரே மனுஷன்ல தோன்ற பண்ணினார். ஆதாம்ல இருந்து தோன்ற பண்ண அத்தனை பேரும் என்னது? மனுஷ ஜாதி. அதுக்கப்புறம் கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா அது ஆண் ஜாதி பெண் ஜாதி இப்படிலாம். ஆனா ஒரே மனுஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் தோன்ற பண்ணின அத்தனையும் மனுஷ ஜாதிகளாய் காணப்படுறாங்க. இப்போ மனுஷனுடைய பிள்ளை மனுஷன் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. அதான் பாத்தீங்கன்னா மேன்கைண்ட் அப்படி சொல்லுவாங்க. அப்ப மனுஷனா இருக்கணும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைனா ஆண்டவரை போல இருக்கணும்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம்.